தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்குயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்குயிரே. வானம் பூமியும் யாவும் மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவும் மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்ல பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்ல பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என் ஆருயிரே, இயேசுவே என் ஆருயிரே. ஒரு சில வசனங்களை தியானிப்போம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஜான் காஸ்பல் சாப்டர் 1. இந்த 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்த பல கருத்துக்களை யோவான் இங்கே குறிப்பிடுகிறார். He has mentioned 8 titles of Jesus in this first chapter. முதல் அதிகாரத்தில் யோவான் இயேசு கிறிஸ்துவுக்கு 8 பெயர்கள் கொடுத்து அழைக்கிறார். எப்பொழுதுமே பெயர்கள் ஒவ்வொன்றும் அதனுடைய செயலாக்கத்தை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. இப்போ சமாதான பிரபு என்றால் சமாதானத்தை கொடுக்கிறவர் என்று அர்த்தம். ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தா என்றால் ஆலோசனைகளை கொடுக்கிறவர். ஆலோசனை கர்த்தா என்றாலே ஆலோசனை வழங்குகிறவர். அதுபோல ஒவ்வொரு பெயர்களும் அந்தந்த செயல்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. 5ஆவதாக ஸ்தோத்திரம் 8ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 1:8. உலகத்தில் வந்த எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் குறிப்பிடும் போது, யோவானா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னால் தோன்றிய தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் சரி, they are not the lights, they are the witnesses of the light. வெளிச்சத்தை கொடுத்த சாட்சி கொடுக்க வந்தவர்கள். தீர்க்கதரிசி ஏசாயார் கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தவர். யோவான் தீர்க்கதரிசிகள்ல யோவானை போல வல்லமையானவர்கள் யாரும் எழுந்ததில்லை. அவர் கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தார். அவர் ஒளி அல்ல. அவரே நான் சொல்றேன், நான் யாரும் அல்ல, ஒளி அல்ல. ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவர்கள். அப்படி என்றால் அவராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இருக்கிற எல்லா தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் சரி, முன்னால் வந்த எல்லா தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் சரி, மெய்யான ஒளியை குறித்து சாட்சி கொடுத்தவர்கள். யாருமே ஒளி கிடையாது. வல்லமையான பிரகாசிக்கின்ற ஸ்தோத்திரம் யோவானை போல இருந்தாலும் they are not the lights. யோவானை குறித்து சொல்ல எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். அவன் விளக்கு. But he was not the true light. He was one of the lights, but he was not the true light. அவன் வாழ்ந்தான், அவன் மரித்து போய்விட்டான். அப்பொழுது அவனுடைய விளக்கு அணைந்து போய்விட்டது. இன்றைக்கு அவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். பட் ஜீசஸ் எப்படிப்பட்டவர் அல்ல. ஜீசஸ் இஸ் த ட்ரூ லைட். வேதாகமத்தில் இயேசுவுக்கு 2 பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜீசஸ் இஸ் த ட்ரூ லைட், ஜீசஸ் த கிரேட் லைட். இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை, பெரிய வெளிச்சம், கிரேட் லைட். உலகத்தில் ரொம்ப பிரகாசமான பெரிய விளக்கு யார் எந்த தேசத்தால் ஸ்தோத்திரம் பிரகாசம் உள்ள பவர்ஃபுல் வல்லமையான விளக்கை ஸ்தோத்திரம் வைத்திருந்தாலும் அந்த விளக்கு வர வர என்ன செய்யும்? டிம் ஆகிவிடும். ஒரு நாள் கண்டிப்பாக ஃபீஸ் போய்விடும். ஆல் எலக்ட்ரிக்கல் லைட்ஸ் இட்ஸ் நாட் கேரண்டீட். ஒரு வருஷம் கேரண்டி கொடுப்பாங்க, அதுக்கு முன்னால் என்ன செய்கிறோம்? ஃபீஸ் போய்விடும். எலக்ட்ரிசிட்டி பவர் கொஞ்சம் கூடி குறைஞ்சி வந்தாலோ அது ஃபெயில் ஆகிவிடும், மறித்து போய்விடும். எலக்ட்ரிக் லைட்டாக இருந்தாலும் சரி, ஆர்டிஃபிஷியல் லைட் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே அழிந்து போகும்.
But Jesus, the true light, great light, he will never pass away. விளக்கினுடைய தன்மை என்ன? அந்த விளக்கு எங்கே இருக்கிறதோ அங்கே இருள் என்ன செய்யாது? வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை என்ன செய்யாது? பற்றி கொள்ளாது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளாது. இந்த ஒளி இருள் எப்பொழுதுமே பாவத்துக்கும் சாத்தானுக்கும் நிழலாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவாகிய ஒளி நமக்குள்ள பிரகாசித்தால் நமக்குள்ளே பாவமும் சாத்தானின் கிரியையும் என்ன செய்யாது? இருக்காது. நீங்கள் இருள் உள்ள ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, கெட்டுப்போன இடத்தில் இருந்தாலும் சரி, கெட்டுப்போன மோசமான மக்கள் வாழக்கூடிய இடத்தில் இருந்தாலும் சரி, சில இடங்களில் பார்க்கிறோம், வீட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த பூனை பால் குடிக்குமா என்று சொல்லுவாங்க. வீட்டை விட்டு வெளியே போயாச்சுன்னா எல்லா தவறுகளையும் செய்வாங்க. அப்பா அம்மா இடத்துல இருக்கும்போது ஒரு வாழ்க்கை, அப்பா அம்மா விட்டு வெளியே போகும்போது ஒரு வாழ்க்கை, சர்ச்சுக்குள்ளே வரும்போது ஒரு வாழ்க்கை, சர்ச்சை விட்டு வெளியே போகும்போது ஒரு வாழ்க்கை. அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அது என்ன வாழ்க்கை? மாய்மாலமான வாழ்க்கை. கிறிஸ்து உங்களுக்குள்ள பிரகாசித்தார்னா நீங்கள் இருக்கிற இடம் கெட்டுப்போன இடமா இருந்தாலும், இருள் நிறைந்த இடமா இருந்தாலும், இருள் உங்களை என்ன செய்யாது? பற்றி கொள்ளாது. இருள் உங்களை பற்றி கொள்ளாது. இந்த கேரண்டியை எந்த வெளிச்சம் கொடுக்க முடியும்? இந்த கேரண்டியை எந்த எலக்ட்ரிக்கல் பல்பு கொடுக்க முடியும்? ஒரு நாள் ஃபெயில் ஆகிவிடும். பட் கிறிஸ்து மெய்யான ஒளியா இருக்கிறார். ஒளியினுடைய ரெண்டு தன்மை, இருளை அகற்றுது. ரெண்டாவது, இந்த வெளிச்சமானது ஸ்தோத்திரம் ஒவ்வொரு இடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டும். நீங்கள் யோவான் சுவிசேஷம் 3:20 வாசிங்க. யோவான் 3:20, தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு கண்டிக்கிறது. வெளிச்சம் நமக்குள்ள இருந்தாச்சுன்னா நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இருளின் கிரியைகளை அது கடிந்து கொள்ளும். லைட் இஸ் எசென்சியல் நீட் ஃபார் ஹியூமன் லைஃப். வெளிச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதாவது இப்போ பாருங்க, இஃப் த சன்லைட் வென்ட் அவுட் எவ்ரிதிங் வுட் டை. இந்த சூரியன் ஒரு 10 நாளைக்கு அல்லது ஒரு மாதத்துக்கு ஸ்ட்ரைக் பண்ணி, நம்ம கம்பெனியில் ஆட்கள் வேலை செய்வது போல சூரியன் ஸ்ட்ரைக் பண்ணி இந்தியாவில் நான் ஒரு மாதம் ஒதுக்க மாட்டேன்னு சொன்னாச்சுன்னா ஸ்தோத்திரம் எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. எல்லா ஜீவன் உள்ள செடிகள் கொடிகள் எல்லாம் பட்டு போகும். செடிகள் கொடிகள் மட்டுமல்ல, மனுஷனுக்கும் சன்லைட் ரொம்ப தேவையாக இருக்கு. வெளிச்சம் இஸ் எசென்சியல் நீட் டு அஸ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் தேவையா இருக்கிறார். அவர் இருந்தால் தான் நமக்கு நல்ல வாழ்க்கை அமைய முடியும். ஜீசஸ் இஸ் த லைட் ஆஃப் லைஃப். அவரை பின்பற்றுகிறவர்கள் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டு, ஜீசஸ் த ட்ரூ லைட். இயேசு மெய்யான ஒளி. ஸ்தோத்திரம். சாத்தான் எப்பொழுதுமே மக்களை இருளுக்குள்ளே வாழ முயற்சிக்கிறான், இருளுக்குள்ள பிடிச்சு வைக்க முற்படுகிறான். பிரைஸ் காட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் நம்மை பிரகாசிக்க செய்கிற தேவனாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் குறிப்பிடும் போது தேவனுடைய குமாரன் என்று குறிப்பிடுகிறார். 49 வாசிங்க. ரவி, நீ தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். ஸ்தோத்திரம். இந்த ஒரு வசனத்திலேயே இயேசு கிறிஸ்துவுக்கு 3 பெயர் கொடுத்து நாத்தான்வேல் அழைக்கிறார். ரவி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றான். அல்ல, ரவி என்றால் ஸ்தோத்திர போதகரே என்று அர்த்தமாம் என்று வாசிக்கிறோம். 38ஆம் வசனத்தில் ரவி நீர் எங்கே தங்கியிருந்தா, ரவி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமா. ரவி என்றால் குட் டீச்சர், நல்ல போதகர். நல்ல போதகர் என்றால் எல்லா கலையையும் போதிக்கத்தக்கவர், எல்லாருக்கும் போதிக்கக்கூடியவர். அதாவது ரபி என்ற வார்த்தை, அந்த பட்டம் இஸ்ரவேலரில் எல்லாருக்கும் கொடுக்கப்பட மாட்டார். எல்லா வேத பிரமாணங்களை நன்கு தெரிந்து அறிந்து பிறருக்கு எல்லாவற்றையும் போதிக்கத்தக்க நிபுணத்துவம் பெற்றவர்களுக்குத்தான் ரபி என்ற பெயர் சூட்டுவார்கள்.
இப்போ மேக்ஸ் டீச்சரால் ஹிஸ்ட்ரி சிறப்பாக சொல்லிக் கொடுக்க முடியாது, ஹிஸ்ட்ரி டீச்சரால் சயின்ஸ் சிறப்பாக சொல்லிக் கொடுக்க முடியாது. அவரவர் கலைகளில் சிறந்து விளங்குவார்கள். இயேசு கிறிஸ்து எல்லா கலைகளிலும் சிறந்து விளங்குகிறவர். அவருக்கு ஒவ்வொரு குடும்பத்தின் பிரச்சனைகள் வித்தியாசமாக இருக்கலாம். ஒவ்வொருவருக்கு வேண்டிய ஆலோசனைகளையும் புத்திமதிகளையும் அவரால் கொடுக்க முடியும். எல்லா கலைகளிலும் சிறந்தவர். ஒருமுறை இயேசுவை பிடிப்பதற்காக சோல்ஜரை அனுப்பினார்கள். இயேசுவின் போதனைகளை கேட்ட அவர்கள் அவரிடத்தில் அவர்களை அனுப்பின ஆசாரியரிடத்தில் போய் சொன்னாங்க, அவர் பேசினது போல இதுவரை ஒருவர் என்ன செய்தில்லை. அவர்கள் எத்தனையோ தலைவர்கள் தங்களுடைய மேல் அதிகாரிகள் பேசின வார்த்தைகளை எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. எல்லாம் கோபத்தோடு எரிச்சலோடு ஸ்தோத்திர வன்மத்தோடு பேசின அந்த அரோக்கன் ஸ்பீச்சை தான் கேட்டிருக்கிறாங்க. இயேசுவின் பேச்சை கேட்டபோது அதிர்ந்து போய்விட்டார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? இயேசு பேசினது போல எதுவரைக்கும் அவர் பேசினது போல ஒருவரும் பேசினது இல்லை என்று இயேசுவின் பேச்சை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசுவின் பேச்சை குறித்து குற்றம் கண்டுபிடிக்கும்படி அவரை சுற்றி வந்த மக்கள் கூட அவர் பேச்சை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய போதனை குறித்து என்ன செய்தாங்களா? ஆச்சரியப்பட்டார்கள். மத்தேயு சுவிசேஷம் 5:6-7 இயேசுவின் மலை பிரசங்கம். இன்றைக்கு அந்த மலை பிரசங்கத்திலிருந்து ஏராளமான பிரசங்கங்கள் செய்யப்பட்டு புஸ்தகங்கள் எழுதப்படுகிறது. முதல் இந்த கருத்துக்களை இயேசு கிறிஸ்து யாரிடத்திலிருந்து வாங்கி பேசல. அவர் மலை பிரசங்கத்தை இந்த உலகத்தில் யாரும் கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது, யாராலும் அந்த வார்த்தைகளை போதிக்க முடியாது. அப்படிப்பட்ட உயர்ந்த உன்னத கருத்துக்களை உலகத்தின் மக்களுக்கு போதித்தவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரால் நீங்க சந்திக்கிற உங்க குடும்ப பிரச்சனைகளை போதிக்க அவரால் முடியாதா? He is Rabbi, he is good teacher. உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை அவரால் போதிக்க முடியும். அவர் வார்த்தைக்கு மட்டும் நீங்க செவி கொடுத்தீங்கன்னா உங்க குடும்ப பிரச்சனை மலையை போல, அதாவது இமயமலை போல கடினமான மலையா இருந்தாலும் சரிப்படுத்தப்படும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆலோசனைக்கு அநேக செவி கொடுப்பதில்லை. அவருடைய நாமம் என்ன? ஆலோசனை கர்த்தா. வேதத்தில் வாசிக்கும் போது அவருடைய பெயர்களில் ஒன்று ஆலோசனை கர்த்தா. ஆலோசனை மனைவிக்கு புருஷனுக்கு குழப்பமான குடும்பத்தில் யாருக்கும் எவருக்கும் ஆலோசனை கொடுக்க அவரால் முடியும். இன்றைக்கு ஆலோசனை பெறுவதற்காக ஆலோசனை மையங்களுக்கு பணங்களை கொடுத்து மக்கள் ஆலோசனை தேடி செல்வார்கள். கவுன்சிலிங் சென்டர் இருக்கிறது, அங்கே நல்ல ஆலோசனை தான் வழங்குவார்கள். கவுன்சிலிங் சென்டரில் போய் உங்களுக்கு தவறான கருத்துக்களை பரப்ப மாட்டாங்க. கவுன்சிலிங் சென்டர் சில இடங்கள் இருக்கலாம். கவுன்சிலிங் சென்டர் எங்கே போனாலும் ஆண்டவர் கொடுக்கிற அந்த நல்ல ஆலோசனை எங்கும் கிடைக்காது. நீங்கள் கண்டிப்பாக ஆண்டவரத்தில் ஆலோசனை கேளுங்க. அந்த ஆலோசனைக்கு செவி கொடுத்தீங்கன்னா உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும், நேற்று வரைக்கும் இன்று வரைக்கும் அது கடுமையானதாக இருந்தாலும் அவருடைய ஆலோசனை கேட்டிங்கன்னா அப்படியே அற்புதம் நடக்கும். இன்றைக்கு நாம் பொதுவாக ஆண்டவர் நமக்கு விரோதமான ஆலோசனை சொல்லிவிடுவார் என்று சொல்லி அவரிடத்தில் ஆலோசனை என்ன செய்ய மாட்டோம். ஏன்னா நாம் எதிர்பார்க்கிறதுக்கு விரோதமான ஆலோசனை சொல்லிவிடுவார். நீ இப்படி செய்யன்னு சொல்லுவார், நமக்கு அது செய்ய விருப்பம் இருக்காது. ஆகையினால அவருடைய ஆலோசனை கேட்க மாட்டோம், நம்ம இஷ்டப்படியே என்ன செய்வோம். சிலர் பாஸ்டருடைய ஆலோசனை கேட்க மாட்டாங்க, தேவனுடைய ஆலோசனையும் கேட்க மாட்டாங்க. பின்பு எல்லா கஷ்டத்துக்கு உட்பட்டு கஷ்டப்படும் போதுதான் பின்னாலும் நினைப்பாங்க, ஐயோ என் போதகரின் சொல்லை கேளாமலும். இந்த வசனத்தை கூட வாசிங்க. ஐயோ 12 வாசி. ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம், என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும், எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கு உள்ளானேனே என்று முடிவிலே முறையிடுவாய். இப்போ முடிவிலே
உன் மாம்சமும் உன் சரீரமும், அதாவது முடிவிலே நீ துக்கித்து. அப்போ ஆண்டவர் நல்ல போதகர். காட் ஜீசஸ் இஸ் குட் டீச்சர். நம்ம சில நல்ல தீர்க்கதரிசி இருந்தாங்க, சில கெட்ட ராஜாக்கள் ஆகாப் நினைக்கிறேன். மீகா தீர்க்கதரிசியில் போனால் எப்போவுமே நமக்கு அகேன்ஸ்டாக தான் பேசுவான். ஆகையினால் அவன்கிட்ட என்ன செய்ய வேண்டாம், என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். இதுபோல் தான் ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டாச்சுன்னா நாம் நினைக்கிறதுக்கு மாறாகவே ஆண்டவர் பேசுவார் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்க மாட்டோம். நம்ம இஷ்டப்படியே போவோம். ஆண்டவர் நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. அடுத்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. நீர் தேவனுடைய குமாரனாயிருக்கிறீர். நீர் தேவனுடைய குமாரன். ரபி, நீர் தேவனுடைய குமாரன். நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 34ஆம் வசனத்திலே யோவான் சொல்லுகிறார், நான் அவரை கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன். நாத்தான்வேல் சொல்லுகிறார், நீர் தேவனுடைய குமாரனாயிருக்கிறீர். யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், இவரே தேவனுடைய குமாரன் என்று என்ன செய்கிறேன், சாட்சி கொடுத்து வருகிறேன். Who is Jesus? Jesus is the Son of God. யோவான் சுவிசேஷத்திலே ஒரே குமாரனாகிய only begotten Son of God, அவர் ஒருவர்தான் தேவனுடைய எசன்ஸா இருக்கிறார். நாமெல்லாம் அவருக்கு பிள்ளைகள். தேவனுடைய குமாரன். அட்லீஸ்ட் 9 times in John Gospel Jesus is called the Son of God. 9 இடத்துக்கு மேற்பட்ட இடத்திலே தேவனுடைய குமாரன் என்றும் 19 இடத்திலே கிறிஸ்துவுக்கு குமாரன் என்றும் பெயர் சூட்டப்பட்டு இந்த சுவிசேஷ புஸ்தகத்தில் அழைக்கப்படுகிறார். குமாரன் என்று சொன்னால் every son is the essence of his father. ஒரு தகப்பனுடைய தன்மை, தச்சுருவம். ஒவ்வொரு குமாரனும் தகப்பனுடைய எசன்ஸ், தகப்பனுடைய சாரமாக இருக்கிறார். Jesus the essence of God. அதான் இயேசு என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பிதாவை, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. மோசே தேவனை முகமுகமாக பார்த்தான், பேசினான் என்றாலும் என்னை பார்த்தது போல, என்னை நீங்க பார்க்கிறது போல மோசையா இருந்தாலும் சரி, ஆபிரகாமா இருந்தாலும் சரி, தேவனை பார்த்ததில்லை. முழுமையான தேவ தரிசனத்தை பெற்றவர்கள் யாரும் கிடையாது. தேவனை ஒருவரும் ஒரு காலும் கண்டதில்லை. நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 1:18 வாசிங்க. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே குமாரனே பிதாவை என்ன செய்தார், வெளிப்படுத்தினார். அதான் வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கிறோம். Jesus is the image of the invisible God. கொலோசியர் 1:15 வாசிங்க. கொலோசியர் 1:15. அதரிசனமான தேவனுடைய தச்சுருவம். தேவன் எப்படி இருப்பாரோ அதே தன்மையில் கிறிஸ்துவானவர் இருக்கிறார். அதான் என்னை கண்டவன் பிதாவை கண்டான். எபிரேயர் 1:3 இதே கருத்தை வாசிக்கிறோம். எபிரேயர் 1:3 வாசிங்க. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து, அவருடைய தன்மையின் சொரூபம், மகிமையின் ரூபம். ஏன்னா குமாரன் தான் பிதாவினுடைய எசன்ஸ், பிதாவினுடைய சாயல். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவு இந்த பூமிக்கு வந்ததினால தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். Without Jesus nobody can understand God. இயேசுதான் தேவனை வெளிப்படுத்தும் மீடியாவாக இந்த பூமிக்கு வந்தவர். தேவனுக்கும் மனுஷனுக்கும் மீடியேட்டராக ஒரு மீடியாவாக இருக்கிறார். Without knowing God nobody can understand God. கிறிஸ்துவ அறியாம யாருமே தேவனை என்ன செய்ய முடியாது, முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. அருமையானவர்களே, இயேசு தேவகுமாரன். இந்த உண்மையை அநேக இடத்துல வேதத்தில் வாசிக்கிறோம்.
பிசாசுகள் கூட கிறிஸ்துவை குறித்து சொன்ன கருத்து என்ன? மார்க்கு சுவிசேஷம் 3:11 வாசிங்க. சொல்கிற வசனம் தான் குறிச்சிட்டு பாருங்க. ஒருவேளை இப்போ நீங்கள் ஞாபகத்தில் இல்லாவிட்டால் வீட்டில் போய் பாருங்க. மார்க்கு 3:11. நீர் தேவனுடைய குமாரன் என்று என்ன செய்தன? சத்தமிட்டன. ஒரு முறை இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து அநேகர் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி சென்ற போது நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்று கேட்டார். அப்பொழுது பேதுரு சொன்னான், நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே, நீர் தேவனுடைய குமாரனாயிருக்கிறீர், உம்மை விட்டு நாங்கள் யாரிடத்தில் போவோம் என்று சொல்வதை பார்க்கிறது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாயிருக்கிறார். 29ஆம் வசனத்தில் மறுநாளிலே யோவான் இயேசு தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. Jesus is called the Lamb of God. தேவ ஆட்டுக்குட்டி. 2 இடத்திலே தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசு குறிப்பிடப்படுகிறார். 36ஆம் வசனத்திலே இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி. இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், He is the Lamb of God. இஸ்ரவேல் மக்களுக்கு ஆட்டுக்குட்டிகள் என்றால் நன்கு அதை குறித்து ரொம்ப ரொம்ப அறிந்தவர்கள். ஏன்னா தங்கள் பலி ஸ்தோத்திரம் பலி செலுத்துவதற்காக ஆட்டுக்குட்டிகளை அவர்கள் நன்கு பலியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆட்டுக்குட்டிகள் பலியிட்டதெல்லாம் கிறிஸ்துவின் நிழலாட்டம். அந்த ஆட்டுக்குட்டிகளுடைய பாவத்தை, அவருடைய சொந்த பாவத்தை என்ன செய்யலை போக்க, ஆட்டுக்கடா வெள்ளாட்டுக்கடா இவருடைய இரத்தம் அவருடைய பாவத்தை முற்றிலுமா என்ன செய்யலை நீக்கல. ஆதாம் மரித்த போது, ஆதாம் பாவம் செய்த போது அவனுடைய நிர்வாணத்தை மூடுவதற்காக ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது. அது கிறிஸ்துவே அந்த மிருகத்தை பலியிட்டார். அந்த மிருகத்தினுடைய தோலை எடுத்து 2 பேருடைய நிர்வாணமும் என்ன செய்யப்பட்டது? அவர்கள் நிர்வாணிகள் தங்களை மூடிக்கொள்ள இலைகளினால் தங்கள் சில வஸ்திரத்தை செய்தார்கள். இலை காயும் போது காற்றில் பறந்து அவர்கள் நிர்வாணங்கள் தோன்றக்கூடும். ஆனால் கிறிஸ்துவோ நிர்வாணத்தை மூடுவதற்காக ஒரு மிருகத்தை அடித்தார். அது என்ன மிருகம் சொல்லப்படல. ஆனால் வெளிப்படுத்தல் ஆவியானவர் சொல்லுகிறார், உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அந்த ஆட்டுக்குட்டியின் தோலைத்தான் தேவன் ஆதாம் ஏவாளுக்கு முதல் வஸ்திரமாக நிர்வாணத்தை மூடும்படி கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர் பலியிட்ட ஆட்டுக்குட்டிகள் அவர்கள் பாவத்தை போக்கவில்லை. அவர்கள் பலியிட்டது அவர்களுக்காக மட்டும்தான் பலியிட்டார்கள். ஆனால் இங்கே யோவான் இயேசு கிறிஸ்துவை உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். ஒருவர் சொல்லுகிறார், இந்த ஒரே வசனத்தில் முழு வேதாகமத்தினுடைய சாராம்சம் இணைச்சிருக்கு. The message of the whole Bible is summed up in this single word. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்ற வார்த்தை தான் கிறிஸ்துவானவர் உலகத்தின் பாவத்தை போக்க வந்தவர் என்ற வேதாகமத்தினுடைய முழு சத்தியத்தையும் இந்த ஒரே வார்த்தையில் அடக்கி இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். நாத்தான் இங்கே சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், யூ ஆர் த கிங் ஆஃப் இஸ்ரேல். நீ யூதருக்கு. இயேசு பிறந்தபோது சாஸ்திரிகள் சொன்ன வார்த்தை என்ன? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர். அவர்களுக்கு இந்த அறிவு எப்படி வந்துச்சு? அவர்கள் வேதத்தை கற்றவர்கள் அல்ல, யூத பேக்ரவுண்டை தெரிந்தவர்கள் அல்ல. அவர்கள் பிரஜாதிகள், வான சாஸ்திரிகள். ஆனால் அவர்கள் வானத்தை பார்த்து கொண்டிருக்கையில் suddenly a great star appeared in the sky. Then they had understood one thing, a great man who is going to rule over the world. முழு உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பெரியவர் உலகத்தில் என்ன செய்திருக்கிறார்? தோன்றியிருக்கிறார். அவரை போய் பார்த்து அவரை வணங்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து அவர்கள் பொக்கிஷங்களோடு புறப்பட்டு வந்தார்கள்.
அந்த நட்சத்திரம் தான் அவர்களுக்கு அந்த உண்மையை தெரிவித்தது. அவர்கள் யூத பிரமாணத்தை தெரிந்தவர்கள் அல்ல, இயேசுவை தெரிந்தவர்கள் அல்ல. வானத்தில் அந்த நட்சத்திரம் தோன்றின போதே a great king is born in the earth என்பதை உணர்ந்து அந்த கிறிஸ்துவை, அந்த குழந்தையை பார்க்க வந்தார்கள். அது எருசலேமை தாண்டி எவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு வந்தார்கள் என்று தெரியாது. கிழக்கு தேசத்து ஈஸ்ட்ல இருந்து வந்தாங்க. எத்தனை மைல், எத்தனை நாட்கள் தாண்டி வந்தார்கள் என்று தெரியாது. அவர்கள் நட்சத்திரம் எருசலேமை தாண்டி செல்லுகையில், எருசலேமில் வந்தபோது அவர்கள் மாம்சத்தில் சிந்தித்து, ஒருவேளை எருசலேமுக்கு நேராய் வருகையில் அந்த குழந்தை ஏரோது வீட்டில் தான் பிறந்திருக்கலாம் என்று எண்ணி ஏரோதுடைய அரண்மனைக்கு சென்றார்கள். அங்கே சென்று கள்ளங்கபடற்ற நிலையில் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற குழந்தை பார்க்க வந்தோம் என்று சொன்னபோது ஏரோது he was a great king. பட் அந்த செய்தியை கேட்டபோது ஏரோதுடைய இருதயம் ஹார்ட் அட்டாக் வரத்தக்க நிலையில் என்ன செய்து கலங்கிற்று. அவன் மட்டுமல்ல, அவன் வீட்டாரும் எருசலேம் நகரத்தாரும் கலங்கினார்கள். இந்த வார்த்தையில கலங்குவதற்கு என்ன இருக்கு? யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் என்க என்ற வார்த்தை அவருக்குள்ளே பெரிய கலக்கத்தை உண்டாக்கினது. எப்படியும் அங்கே இல்லை என்பதை புரிந்து கொண்டு வெளியே வந்தபோது திரும்பவும் அந்த ஸ்டார் தோன்றினது. அது அப்படியே டிராவல் ஆகி பெத்லகேமில் இயேசு எந்த சின்ன குடிலில் இருந்தாரோ அங்கே போய் நின்று தன் வெளிச்சத்தை அந்த சின்ன வீட்டுக்கு நேராக காண்பித்தது. உடனே போய் அந்த குழந்தையை சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கி அந்த குழந்தைக்கு பரிசுகளை கொண்டு வந்த பரிசுகளை கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு தச்சனுடைய வீட்டிலே, ஒரு ஸ்தோத்திர சாதாரண குடும்பத்திலே அவர் ராஜாவாக பிறந்தார். வேதத்தில் நீங்க பார்க்கும்போது நாத்தான்வேல் அவரை குறித்து சொல்லுகிறார், ரவி நீ இஸ்ரவேலின் ராஜா. இந்த நாட்களில் இஸ்ரவேல் மக்களுக்குள்ள மெசியா என்றால் ராஜாவாக, பொதுவாக மெசியா என்ற வார்த்தைக்கு அனாயிண்டட். இஸ்ரவேல் தேசத்தில் ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அவர்கள் மற்றவர்களை விட மதிக்கப்படத்தக்கவர்கள். அவர்கள் விசேஷித்த ஆர்டினரி பீப்புள் செய்யக்கூடிய வேலையை விட சிறந்த வேலையை செய்யும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று முத்திரை குத்தப்பட்டவர்கள். மெசியா என்றால் அனாயிண்டட் ஒன். இயேசு மேசியாவாக தோன்றி இஸ்ரவேல் மக்களை ரோம அதிகாரத்தில் மீட்டு தங்கள் ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பார் என்ற, ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்ற எண்ணம் இஸ்ரவேல் மக்களுக்குள் என்ன செய்து இருந்தது. ஆகையால் ராஜாவாக வருவார் என்று நினைத்தார்கள். அது அவருடைய அதாவது வேதத்தை சரியாய் புரிந்து கொள்ளாதபடினாலே அப்படி நினைத்தார்கள். எப்படியும் அருமையான இயேசு ராஜாவாகத்தான் பிறந்தார். ஒரு முறை இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக்கும்படி மக்கள் விரும்பின போது அவர்களை விட்டு என்ன செய்தாரே, விலகி போனார். கடைசியில் எருசலேமில் பாவிகள் கையில் ஒப்பு கொடுக்க இயேசு பவனி செல்கையில் கூட யூத மக்களுடைய நம்பிக்கை குலையல்ல. 3 வருஷ ஊழியத்தில் மரித்தோரை எழுப்பின இயேசு இந்த நேரத்தில் எருசலேமில் போய் ஏரோதுக்கு விரோதமாக ஒரு பெரிய கலகம் செய்ய போகிறார். ஏரோக்கை அட்டாக் பண்ண போகிறார். ராஜ்யத்தை திருப்ப போகிறார். ராஜ்யத்தை ஏரோது கையிலிருந்து பிடுங்கி யூதர்களுடைய கையில் தரப்போகிறார் என்ற எதிர்பார்ப்போடு தான் ஓசன்னா தேவனுக்கு மகிமை என்று மக்கள் கடைசி நேரத்தில் அந்த நம்பிக்கை விடாமல் இயேசு என்ன செய்தாங்க பின்பற்றினார்கள். நீங்கள் யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13-14 வாசி. ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அப்ப அந்த கடைசி நேரத்தில் கூட ஆண்டவர் ஏதோ அற்புதம் செய்ய போறாரு, ஏரோதுடைய ராஜ்யம் விழப்போகிறது என்ற எதிர்பார்ப்போடு தான் மக்கள் போனாங்க, கிளர்ச்சியோடு போனாங்க. ஆனால் அங்கே இயேசு பாவிகளின் கையில் ஒப்பு கொடுத்த போது நம்பிக்கை ஸ்தோத்திரம் மட்டு போயிற்று. இயேசு நியாய சங்கத்திலே பிலாத்து இயேசுவை கேட்கிறான்,
ஜனங்கள்லாம் யூதருக்கு ராஜா என்று சொல்லுகிறார்களே, நீர் யூதருக்கு ராஜாவா என்று சொன்ன போது இயேசு என்ன செய்யல? நீர் சொல்லுகிறபடி நான் யார் தான்? ராஜா தான். ஆனால் இயேசு ஸ்தோத்திரம் ராஜாவாக பிறந்தார். இன்னும் ராஜாவாக அவர் 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது ராஜாவாக இருந்ததில்லை. ஆனால் ராஜாவாக பிறந்தார். எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் செய்வார். 7ஆம் எக்காலம் ஊதும்போது உலகத்தின் சகல ராஜ்யங்களும் கிறிஸ்துவின் ராஜ்யங்களாக என்ன செய்யும்? மாறும். உலகத்தின் ராஜ்யங்கள், இந்தியாவில், சைனாவில், ஜப்பான் அல்ல, உலகத்தில் உள்ள சகல ராஜ்யங்களும் கர்த்தருக்கும் கிறிஸ்துவின் ராஜ்யங்களாகும். அவர் சதா காலத்தில் என்ன செய்வார்? ராஜரீகம் பண்ணுவார். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.